ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு புளிக்கரைசல் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அப்புறம் மீன் குழம்பு மசாலா பவுடர் சேர்த்துக்கணும். எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வெந்தயம் நல்லா வறுத்துட்டு, வறுத்த வெந்தயத்தை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளிக்கரைசலில் சேர்த்துக்கணும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவடகம் சேர்த்துக்கணும். இது குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும் கருவடகம் சேர்த்தா. கருவடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே கரைச்சி வச்ச புளிக்கரைசல் எடுத்து நம்ம வானிலையில் ஊற்றிக்கணும். அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அது நல்லா ஒரு கொதி வர வரையும் நம்ம மூடி வச்சிடணும். குழம்பு கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீனை ஒரு பீஸாக நம்ம குழம்புல சேர்த்துடணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தா சங்கரா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி.